தமிழை பேசிக்கிட்டு, தமிழ் தேசியத்தை பேசிக்கிட்டு இங்கே இருக்கின்ற சில குழுக்கள் வந்து தமிழ் மொழிக்கு எதிராக, தமிழர்களினுடைய நலனுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க இல்லையா. சொல்லில் வல்லவர்கள், நல்லா பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர், அப்படி ஒரு ஆற்றலுக்கான பேச்சு, நிறைய உதாரணங்கள்லாம் வந்து விடும். ஆப்ரஹாம் லிங்கன் அதை சொன்னாரு, இவர் அதை சொன்னாரு, அப்படி இப்படின்லாம் வரும். ஆனா அதெல்லாம் உண்மையா என்னெல்லாம் நம்ம போய் வெரிஃபை பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க, அடிச்சு விடுறதானே. எவ்வளவு தாங்க நீங்க வந்து பொய்களையா சொல்லிட்டு இருக்கீங்க. மயக்கம் வர்ற அளவுக்கு இருக்குல்ல, பேசாம வீட்டுல படுத்து கிடக்கலாம்ல. மேடையில வந்து ஆங்கிலத்தை வச்சு தமிழ் தேசியத்தை குத்தி கிழிச்சிட்டாரு. திஸ் இஸ் தமிழ் தேசியம். ராபர்ட் கால்டுவெல்லும் ஜியு போப்பும் படிக்காதவர்கள். அவங்க எழுதின நூலெல்லாம் போய் ஒருத்தரிங்க திருவாய் மலர்ந்தார். அவர் யாருன்னு எல்லாருமே தெரியும். இந்த அளவுக்கு கேவலமா முட்டாள்தனமா உளரக்கூடிய ஆள் யாரா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இங்க ராஜ்பவன்ல நம்ம பணத்துல உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்காரு ஒருத்தர். குடிமீன் சொன்னாலே யாரை குறிக்கும்னு நமக்கு தெரியும். சமஸ்கிருதம் தான் மூலம், தமிழெல்லாம் அதுல தான் வந்துருச்சு, அதுதான் எல்லா மொழிகளுக்கும் தாய் அப்படிலாம் வந்து உளறி கொட்டினாங்க இல்லையா. அப்ப இது எல்லாம் சேர்ந்து அவங்கள வந்து காண்டாக்குது. இவ்வளவு அசிங்கத்தை அங்க வச்சுக்கிட்டு இவங்க எப்படித்தான் வந்து வெளியில தேடிட்டு அலையிறாங்கன்னே தெரியல. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஏன் 3 பேருக்கும் ஒரே நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், ஒரு விழா எடுக்கணும், பிறந்தநாள் விழா எடுக்கணும் அப்படின்றதுக்கான முதல் காரணத்தை தோழர் எட்வின் சொன்னார். 3 பேருமே ஒரே நூற்றாண்டில் பிறந்தவர்கள் அப்படின்ற ஒரு காரணத்தை சொன்னார். பொதுவாகவே ஆரியம் பார்ப்பனியம் யாரை எதிர்க்கிறதோ, யாரை எதிர்க்கிறார்களோ, எந்த வரலாற்று ஆளுமைகளை, ஒரு சமூக மாற்றத்திற்காக பாடுபட்டவர்களை அவர்கள் எதிர்க்கிறார்களோ, மறுக்கிறார்களோ, அல்லது அவர்களை இருட்டடிப்பு செய்ய நினைக்கிறார்களோ, அவர்களை தூக்கி பிடிப்பது தான் நம்முடைய முதல் வேலை. அப்படித்தான் எங்களுடைய பேரவை மாவீரன் திப்பு சுல்தானுடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடினோம். அதே போல் எங்கு அது மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அதை நாங்கள் ஆதரிப்பது உண்டு. இதுதான் வந்து திராவிட இயக்கத்தினுடைய ஒரு போக்கு. அந்த அடிப்படையில் இந்த 3 பேரையும் அவர்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. புறக்கணிப்பதில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இதுல 3 பேருக்குமே அவங்க வந்து முதலிடம் கொடுப்பாங்க. ஏன்னா 3 பேருமே ஆரியத்திற்கு எதிராக, பார்ப்பனியத்திற்கு எதிராக சிந்தனைகளை இந்த மண்ணில் விதைத்தவர்கள். இதுல எப்படி வந்து காரல் மார்க்ஸ் எப்படி ஆரியத்திற்கு எதிராக அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் எல்லாருக்குமே வரும். அவர் விதைத்த அந்த பொருளாதார, அதாவது 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் அவங்களுடைய வாழ்நாளை வந்து இங்கே வந்து நமக்கு ஒப்படைச்சிருக்காங்க இந்த சமூகத்திற்கு. எது அப்படின்னா மானுட விடுதலை அப்படின்றது தான் அந்த 3 பேரினுடைய சிந்தனையினுடைய ஒரே நோக்கம் அப்படின்றது மானுட விடுதலை தான். அவங்க 3 பேரும் இருந்த, பணியாற்றிய, தொண்டாற்றிய தளங்கள் தான் வேறு வேறு. ஆனால் 3 பேருடைய நோக்கமும் அவர்களினுடைய இலக்கும் என்பது மானுட விடுதலையை நோக்கியதாகத்தான் இருந்தது. காரல் மார்க்ஸ் அவர்கள் பொருளாதார விடுதலையின் மூலமாக, வர்க்க விடுதலையின் மூலமாக இந்த மானுட விடுதலை என்ற ஒரு கருத்தியல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் வெறுமனே மொழி ஆய்வறிஞர் மட்டுமே கிடையாது. அவர் இந்த தமிழ்நாட்டிற்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கின்ற, இங்கே நிலவுகின்ற சமூக சூழல் எப்படி இருக்கு, இங்க இருக்கிற சாதிய சூழல் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாரு, நேரடியாக பார்த்து கள ஆய்வு செய்து பதிவு செஞ்சிருக்காரு. திருநெல்வேலி சரித்திரம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும், தென் பகுதிகள் வந்து எப்படி இருந்தது, தென் மாவட்டங்கள்ல எப்படிப்பட்ட ஒரு சமூக சூழல் இருந்தது, அங்கே வந்து மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த சாதிய இறுக்கத்தால் பாதிக்கப்பட்டார்கள்ங்கிறதெல்லாம் அவர் ரொம்ப தெளிவாக அதில் வந்து பதிவு பண்ணியிருப்பார். இன்னொரு பக்கம் நம்முடைய திராவிட கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் அவருடைய கவிதைகளின் மூலமாக, எங்களுடைய பேரவை தலைவர் பேராசிரியர் சுபவி அவர்கள் அடிக்கடி சொல்றது மாதிரி, தந்தை பெரியாரினுடைய உரைகளுக்கெல்லாம் பாடல் எழுதியவர், கவிதை எழுதியவர் திராவிட கவிஞர் பாரதிதாசன். அப்ப திராவிட இயக்கத்தினுடைய கருத்துக்களை, மூலாதார கருத்துக்களை, கோட்பாடுகளை மக்களிடம் தன்னுடைய கவிதைகளின் மூலமாக, ஒரு நெருப்பு பொறி பறக்கின்ற தன்னுடைய கவிதைகளின் மூலமாக கொண்டு போய் சேர்த்தவர் திராவிட கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். அப்ப இவங்க 3 பேருமே ஒரே லைனுக்கு வந்துடுறாங்க. அதுதான் மானுட விடுதலை என்பது. ஏன்னா நம்முடைய அடிப்படையே என்ன அப்படின்னா மனிதநேயம் தானே.
பெரியாரினுடைய கொள்கையினுடைய அடிப்படை அப்படிங்கிறது மனிதநேயம் தான். அப்போ அந்த அடிப்படைக்கு அவங்க வந்துடுறாங்க. அதனால்தான் திராவிட இயக்க தமிழர் பேரவை அவர்கள் 3 பேருக்கும், இந்த 3 ஆளுமைகளுக்கும் இங்கே பிறந்தநாள் விழா என்பதை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இதுல நான் ஒரு சுருக்கமாக தான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்தவுடனே பார்த்தேன், வாலாஜா வல்லவன் ஐயா பார்த்தீங்கன்னா இவ்வளோ தரவுகளை எடுத்துட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா இது எல்லாமே பதிவு செய்யப்பட வேண்டியவை. ஏன்னா தன்னுடைய வாழ்நாளையே அவர் எதுக்காக ஒப்படைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, நம்முடைய தமிழ் சமூகத்திற்காக ஒப்படைச்சிருக்காரு. அவருடைய ஆய்வுகள் அப்படிங்கிறது இப்போ ஒன்றும் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு அவ்வளோ பெருசா தெரியுமா, ரொம்ப வந்து கொண்டாடுவாங்களான்னு தெரியாது. ஆனால் எதிர்காலத்தில் அவர்களினுடைய வாழ்க்கையை அவர்கள் இன்னைக்கு பெற்றிருக்கிற, இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற வசதி வாய்ப்புகளை, வேலை வாய்ப்புகளை எல்லாம் தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு அறிவாயுதமாக திரு வாலாஜா வல்லவன் அவர்களினுடைய அந்த படைப்புகள், அவருடைய அந்த ஆய்வு படைப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அதனால அவருடைய அந்த கருத்துகள் அப்படிங்கிறது இங்கே ஒரு நீண்ட நேரம் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால நான் முடிவு பண்ணிட்டேன், வேணா 2 செய்தியை மட்டும் பகிர்ந்துக்கிட்டு நாம முடிச்சுக்கலாம். அதாவது நான் சொன்னேன், ஒரு ஆரியம் வந்து எப்படி இவங்களெல்லாம் வந்து புறக்கணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கால்டுவெல் அவர்கள் பற்றி இப்போ இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு செய்தியை வந்து சொன்னார். கால்டுவெல்லும் ராபர்ட் கால்டுவெல்லும் ஜியு போப்பும் படிக்காதவர்கள். அவங்களாம் படிக்கல. அவங்க எழுதின நூலெல்லாம் பொய். அவங்க எழுதினது எல்லாமே போலி. அவங்க 2 பேரும் படிக்கலைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இங்கே திருவாய் மலர்ந்தார். அவர் யாருன்னு எல்லாருமே தெரியும். இந்த அளவுக்கு கேவலமாக முட்டாள்தனமாக உளரக்கூடிய ஆள் யாராக இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே ராஜ்பவனில் நம்ம பணத்தில் உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்காரு ஒருத்தர். அப்போ அதுக்கு உடனடியாக பதிலும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. தென்னிந்திய திருச்சபையினுடைய நெல்லை மண்டல பேராயர் அவரும் நம்முடைய பால பிரஜாபதி அடிகளார் ஐயா இருக்காங்களா, அவங்களும் சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி, எவன்டா சொன்னான் கால்டுவெல்லும் கால்டுவெல் வந்து படிக்கலைன்னு சொல்லிட்டு எவனா சொன்னான்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, அவர் படித்து 1856 ஸ்காட்லாந்தில் இருக்கிற கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில் அவர் படித்து பட்டம் வாங்கினதுக்கான சான்றிதழ் இதோ இருக்குது, பார்த்துக்கோ அப்படின்னு காட்டும்போது அவங்க அடுத்த கேள்வி அவங்களால கேட்க முடியாது. ஆனால் நமக்கு தோணும், எங்க உங்க மோடி படித்த அந்த சான்றிதழை எங்களுக்கு காட்டுங்க, உண்மையான சான்றிதழை காட்டுங்க அப்படின்னு நமக்கு கேட்க தோணும். இவ்வளவு அசிங்கத்தை அங்க வச்சுக்கிட்டு இவங்க எப்படித்தான் வந்து வெளியில தேடிட்டு அலைகிறாங்கன்னே தெரியல. அப்போ ஜியு போப்பு வந்து எழுதின, அவர் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதினார் இல்லையா, அது எல்லாமே வந்து தப்பு தப்பா எழுதிட்டாராமா. ஏன்னா இவர் பெரிய திருக்குறள் ஆய்வாளர் இல்லையா, அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஜியு போப்பு எழுதின திருக்குறள் வந்து தப்பு தப்பா எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இப்படி ஒரு பக்கம் வந்து ஒரு பரப்புரை போயிட்டு இருந்தது. ஏன் வந்து ராபர்ட் கால்டுவெல்லையும் ஜியு போப்பையும் அவங்களுக்கு வந்து இவ்வளவு காண்டாகிறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன புத்தகம் ஒன்று பார்த்துருப்பீங்கல்ல, சின்னதாக ஒரு புத்தகம், ராபர்ட் கால்டுவெல் அவருடைய அந்த புத்தகம் தமிழில் மொழிபெயர்த்து, அதுக்கு அந்த புத்தகத்தோட தலைப்பெண்ணது குடுமி. அந்த காலத்தில் எல்லாருமே குடுமி வச்சுருப்பாங்க. அதாவது எல்லா சாதிய நிலைகளில் இருக்கிறவங்களும் குடுமி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு குடுமியும் வெவ்வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ அந்த குடுமின்னு சொன்னாலே யாரை குறிக்கும்னு நமக்கு தெரியும். அப்போ இது எல்லாம் சேர்ந்து அவங்கள வந்து காண்டாக்குது. இவர் வந்தார், வேதத்தை பரப்ப வேண்டியதானே, போய் தொலை வேண்டியது அப்படின்னா கூட அவங்க சும்மா இருந்திருப்பாங்க. வெறுமனே அவர் வந்து கிறிஸ்தவ மதத்தை மட்டுமே பரப்பிட்டு போயிருந்தாருன்னு சொன்னால் கால்டுவெல்ல இந்த ஆரிய கூட்டம் இந்த அளவுக்கு எதிர்த்திருக்காது. ஆனால் அதையும் தாண்டி அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த சமஸ்கிருதம் எல்லாம் வந்து அவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க, சமஸ்கிருதம் தான் மூலம், அதிலிருந்து தான் வந்து தமிழெல்லாம் அதுலேருந்து தான் வந்துருச்சு, அதுதான் எல்லா மொழிகளுக்கும் தாய் அப்படிலாம் வந்து ஒளரி கொட்டினாங்க இல்லையா. அதுக்கெல்லாம் ஆப்பு வச்ச மாதிரி அவர் என்ன பண்ணார், இங்கே வந்து ஒரு பெரிய புத்தகத்தை வந்து கொடுத்துட்டு போயிட்டார் நம்ம கையில். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் சொல்லிட்டு ஒரு பெரிய புத்தகத்தை வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. இதுதான் வந்து அவங்களுக்கு காண்டாகுது. நீ மதத்தை கூட பரப்பிட்டு போய் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீ எப்படி எங்களுடைய இந்த மொழி ஆதிக்கத்தில் எப்படி நீங்கள் கை வைக்கலாம், அதை எப்படி நீ அடிச்சு நொறுக்கலாம் அப்படின்ற ஒரு கோபம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதுதான் வந்து கால்டுவெல் மீதான அவர்களுக்கான ஒரு கோபம். எப்படியாவது அவங்களை இருட்டடிப்பு பண்ணிடலாமான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவர் வந்து நல்வாய்ப்பாக இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு வந்தார். இதே இது அவர் வேற எங்கேயாவது வட மாநிலங்களில் ஏதாவது ஒரு இடத்துல போய் அவருடைய அந்த மிஷினரி வேலையை தொடங்குறேன்னு சொல்லி செஞ்சிருந்தாருன்னா, அங்கே ஏதாவது இது போன்ற ஒரு ஆய்வுகளை அவர் மானுடவியல் சார்ந்து ஒரு ஆய்வை செஞ்சிருந்தாருன்னே வச்சுக்கோங்களேன், அது இந்நேரம்
இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர் இங்க வந்தது தமிழ்நாட்டில் இடையான்குடிக்கு வந்துட்டாரு. அதனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவரை எந்த பக்கத்துல இருந்து அவர் அடிச்சாலும் சரி முதல் அடியா கொடுத்துடுறோம். அப்ப இது எல்லாம் சேர்ந்து இவர்களை வந்து இருட்டடிப்பு செய்கின்ற வேலையை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வருத்தம் உண்டு. இங்க தோழர் சிந்தன் இருக்காங்க. என்னன்னா இப்போ நம்ம நண்பர் வந்து பாடினார் இல்லையா, பாடினார்ன்றதை விட திராவிட கவிஞரினுடைய பாடல்களை வந்து முழங்கினார் அப்படின்னே சொல்லலாம். சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் ரொம்ப அழகா வந்து அந்த அருமையாக வந்து உணர்ச்சி பொங்க அந்த பாடலை வந்து பாடினார். இதுல சித்திரச்சோலைகளே உம்மை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ இந்த உங்கள் வேரினிலே அப்படின்னு ஒரு பாடல் பாடினாருல்ல. இந்த பாடலை ஒரு முறை மே தினத்தன்னைக்கு அந்த பாடலை வந்து போடுறாங்க. அந்த பாடல் ஒலிக்குது. அந்த மே தினத்தில் கொடியேற்றுவதற்காக கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மிக மூத்த தோழர் ஐயா சங்கரையா அவர்கள் வந்து அங்க நிக்கிறாங்க அந்த செங்கொடிக்கு கீழே. இந்த பாட்டு போட போட அவருடைய கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் தாரதாரையா ஊத்துது. அந்த அளவிற்கு தொழிலாளர்களினுடைய உடல் உழைப்பை இந்த மண்ணுக்கு தந்த தொழிலாளர்களினுடைய துயரங்களை அவங்க எவ்வளவுலாம் இழந்திருக்காங்க இந்த 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 மண்ணை வந்து உருவாக்குவதற்காக அப்படிங்கிறத அவ்வளவு அழகா அந்த பாடல்ல வந்து அவர் பதிவு செஞ்சிருப்பார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அதே மாதிரி தொழிலாளர் விண்ணப்பம் சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கிறது. காடு களைந்தோம் அப்படின்னு தொடங்கும் இல்லையா, அது ஒரு நீண்ட ஒரு பாடல். அது அப்போ எங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஆனால் இவ்வளவு ஒரு தொழிலாளர்கள் தொடர்பாக பாடல்களையும் அக்கறையோடு இதெல்லாம் வெளிப்படுத்திய பாவேந்தரை கொண்டாடுவதில் ஏனோ பொது உடைமை இயக்கத்தினருக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்குதா என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் கொண்டாடவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. பாரதியாரை கொண்டாடிய அளவிற்கு பாரதிதாசனை அவர்கள் கொண்டாடவில்லை அப்படிங்கிற ஒரு குறை அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இப்பொழுது அந்த சூழல் மாறி இருக்கிறது. ஏன்னால் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதை சொன்னதே காரல் மார்க்ஸ் அவர்கள் தான். அதனால அந்த மாற்றத்திற்கு தங்களை உட்படுத்திக் கொள்ளாத யாருமே வந்து அடுத்த கட்டத்திற்கு போக முடியாது இல்லையா. அப்போ இப்பொழுது வந்து திராவிட இயக்கத்தினுடைய மேடைகளில் பொது உடைமை இயக்கங்கள் கலந்து நிற்கின்ற ஒரு சூழல் இன்னைக்கு இங்க உருவாகி இருக்கிறது. அதனால பாரதிதாசன் அவர்களினுடைய இடத்தை யாராலும் மறுக்க முடியாது, அது வேறு. அதனாலதான் நான் எப்பவுமே வந்து அவரை தேசிய கவி பாரதியார், நம்ம பாரதியாரினுடைய பாடல்கள் எல்லாவற்றையும் நாமளும் கூட கொண்டாடுகிறோம், அதுலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவர் தேசிய கவி என்று கொண்டாடப்படும் போது நாம் நம்முடைய பாவேந்தரை திராவிட கவி என்றுதான் நாம் அழைக்க வேண்டும். திராவிட கவி பாவேந்தர் என்பதுதான் சரியான ஒரு விழிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். இதுல ஒரே ஒரு இதை மட்டும் நான் எடுத்து காட்டிடுறேன், பாவேந்தரினுடைய வரிகளை மட்டும். அது இந்த சூழலுக்கு பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாவேந்தர் அவர்கள் வந்து குயில் அப்படின்ற ஒரு மாத இதழ் நடத்தினார் இல்லையா. அது வந்து இடையில நின்று 47 தொடங்கி இடையில நின்று போய் 61 வரைக்கும் அந்த குயில் ஏடு அப்படின்றது வந்துட்டு இருந்துச்சு. அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் மன்னர் அவர்கள் வந்து அதையே அப்படியே தொடர்ந்தாரு. அதை எப்படின்னா பாவேந்தர் குயில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாரதிதாசன் குயில் அப்படின்ற பேர்ல அந்த இதழை வந்து தொடர்ந்து நடத்தினார். எப்படி ஐயா ஆணைமுத்து அவர்களுடைய மறைவுக்கு பிறகு சிந்தனையாளன் இதழை புதிய சிந்தனையாளன் என்று ஐயா மிக பெரிய ஒரு நிதி நெருக்கடிக்கு மத்தியில் வாலாஜா வல்லவன் ஐயா அவர்கள் நடத்திட்டு வர்றாங்களோ, அதே மாதிரி பாவேந்தரனுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் மன்னன் அவர்கள் அந்த இதழை வந்து தொடர்ந்து பாரதிதாசன் குயில் அப்படின்ற பேர்ல நடத்திட்டு வந்தார். அதுல வந்து ஒரே ஒரு வரிக்காக தான் நான் இந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்தேன். வீட்டில் இருந்தது. அதுல ஒரே ஒரு வரிகளை உங்களுக்கு சொல்றதுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். 1990 திருவள்ளுவர் ஆண்டு, அதாவது 1968 மார்ச் மாதம் 10ஆம் தேதி வந்த ஒரு இதழ் இது. இதுல உட்பகையை ஒருக்க உயிர்ப்பணி ஆற்றுக அப்படின்ற தலைப்புல பாவேந்தரினுடைய ஒரு கட்டுரையை எடுத்து போட்டிருக்காங்க முதல் பக்கத்துல. ஒருக்க அப்படின்னா நமக்கு தெரியும், தண்டித்தல் அப்படின்றது, ஒருத்தல் அப்படின்றது தண்டித்தல் அப்படின்ற பேர்ல வரும் இல்லையா. அப்போ உட்பகையை குறித்து அவர் பேசியிருக்கிறாரு. இன்றைக்கு நாம் அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு அரசியல்ல தமிழை பேசிக்கிட்டு, தமிழ் தேசியத்தை பேசிக்கிட்டு,
இங்கே இருக்கின்ற சில குழுக்கள் வந்து நமக்கு எதிராக அப்படின்றது வந்து தமிழ் மொழிக்கு எதிராக, தமிழர்களினுடைய நலனுக்கு எதிராக இங்கே செயல்பட்டு இருக்காங்க இல்லையா? அவர்களை பத்தி அன்னைக்கே வந்து திராவிட கவிஞர் வந்து பாடி வச்சிருக்கிறாரு. உட்பகையை ஒருக்க உயிர்ப்பணி ஆற்றுக அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இருக்கிற ஒரே ஒரு வரியை மட்டும் நான் சொல்றேன். வில்லேருளவரின் வலியவரான சொல்லேருளவர் பல்லோர் அறக்கேடர்களாய் காட்சியளிக்கின்றனர். இதுல யாரு உங்களுக்கு நினைவுக்கு வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சொல்லில் வல்லவர்கள், நல்லா பேசுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர், அப்படி ஒரு ஆற்றலுக்கான பேச்சு. நிறைய உதாரணங்கள்லாம் வந்து விடும். ஆப்ரஹாம் லிங்கன் அதை சொன்னாரு, இவர் அதை சொன்னாரு, அப்படி இப்படின்லாம் வரும். ஆனா அதெல்லாம் உண்மையா என்னன்னா நம்ம போய் வெரிஃபை பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க, அடிச்சு விடுறது தானே. அந்த மாதிரி வந்து பேசக்கூடியவர்களை பற்றித்தான் திராவிட கவிஞர் நமக்கு என்ன பண்றாரு, எச்சரிக்கை கொடுக்கிறார். அவர்கள் எல்லாம் அறக்கேடர்களாக காட்சியளிக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா எவ்வளவு தாங்க நீங்க வந்து பொய்களையா சொல்லிட்டு இருப்பீங்க. சொல்லி இன்னைக்கு ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தையே என்ன பண்ணி வச்சிருக்காங்க, மடைமாற்றம் செய்து வச்சிருக்காங்க. இப்ப இவங்களை பத்தி அன்னைக்கே வந்து அவரு எச்சரிக்கை செய்திருக்கிறார். இப்போ அண்மையில பேசும்போது கூட வந்து என்ன மாதிரியான பேச்சுக்களை வந்து அவங்க பேசுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். நாடக விமர்சனம் அப்படின்ற ஒரு கவிதையில பாரதியாரை பற்றி பாடும்போது, புதுநெறி காட்டிய புலவன் பாரதி அப்படின்ற தலைப்புக்கு கீழே வரும்போது நாடக விமர்சனம்னு ஒரு தலைப்பு வரும். அது கீழே பாடும்போது அதுல ஒரு காட்சியை வந்து பாரதிதாசன் அவர்கள் குறிப்பிடுவார். ஒரு நாடகத்திற்கு பாரதியார் தன்னுடைய நண்பர்களோடு போறாரு ஒரு நாடகம் பார்க்கறதுக்காக. அந்த நாடக காட்சி என்ன அப்படின்னா, ஒரு மன்னன், அந்த மன்னன் வந்து விஷம் அருந்திட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். விழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு வசனம் பேச ஆரம்பிச்சிடறான். அப்போ பாரதியார் என்ன சொல்றாருன்னா, மயக்கம் வந்தா படுத்து தொலைய வேண்டியதானடா, வசங்கட்ட மனிதனுக்கு எதுக்கு இந்த வசனம் ஒரு கேடா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப இந்த மன்னர்ன்ற இடத்துல நீங்க அதிபர்னு போட்டு பாருங்களேன், மயக்கம் வர்ற அளவுக்கு இருக்குல்ல, பேசாம வீட்டுல படுத்து கிடக்கலாம்ல. மேடையில வந்து ஆங்கிலத்தை வச்சு தமிழ் தேசியத்தை குத்தி கிழிச்சிட்டாரு. திஸ் இஸ், பாத்தீங்களா இல்லையா அந்த வீடியோவை? திஸ் இஸ் தமிழ் தேசியம். இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு விரிவுரையை வந்து தமிழ் தேசியத்திற்கு யாருமே கொடுத்திருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஆசான் கூட கொடுத்திருக்க மாட்டார். அவருடைய அறிவாசான் வழிகாட்டி இருக்கிறார் இல்லையா, ஐயா பேமா என்று சொல்லப்படுகிறவர், அவர் கூட வந்து இந்த அளவுக்கு வந்து தமிழ் தேசியத்துக்கு ஒரு விரிவுரையை கொடுத்திருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு விரிவுரையை வந்து அவர் கொடுக்கிறாரு. அப்போ இப்படிப்பட்டவர்களை எல்லாம் அடையாளம் காட்டியது அன்னைக்கே வந்து திராவிட கவிஞர் அடையாளம் காட்டி இருக்கிறாரு. அவங்க எல்லாமே வந்து அறக்கேடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை எல்லாம் இன்னைக்கு அடையாளம் காணுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த தேர்தல் வந்து நமக்கு அமைஞ்சு போச்சு. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக நமக்கு அமைஞ்சிருக்குது. யார் வந்து அறக்கேடர்கள் அப்படிங்கிறது நமக்கு அடையாளம் காட்டி இருக்கிறது. நன்றி, வணக்கம். வாழும் வரலாற்று அறிஞர் கருணானந்தன் அவர்களின் பாசிசமே பார்ப்பனியம், பார்ப்பனியத்தின் பாசிச கூறுகளை வரலாற்று ஆதாரங்களோடு எடுத்துச் சொல்லும் அற்புதமான நூல். விலை ரூ.200 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.